பாலாஜி, தங்கம் வாங்குவோருக்கு தற்போது மிக மிக முக்கியமான நாட்கள் என்றே கூறலாம். ஏனென்றால் இந்த தங்கத்தின் விலை என்று திடீரென குறைய ஆரம்பித்திருக்கிறது. 2 தினங்களில் மட்டும் 5600 ரூபாய், ஒரு சவரனுக்கு 5600 ரூபாய் குறைந்திருக்கிறது. மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நேற்றைய தினம் 3200 ரூபாய், இன்றைய தினம் 2400 ரூபாய் என 2 தினங்களில் 5600 ரூபாய் குறைந்திருக்கிறது. கடந்த மே 31ஆம் தேதி ஒரு சவரன் தங்கத்தின் விலை என்பது 1,17,040 ரூபாய்க்கு இருந்தது. ஆனால் தற்போது அது தடாலடியாக குறைந்து ஜூன் 11 இன்று 1,08,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அதாவது கடந்த 11 தினங்களில் மட்டும் 9,840 ரூபாய் குறைந்திருக்கிறது என்பது மிக 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 முக்கியமாக கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. என்றால் தங்கத்தின் விலை என்று இன்றைய நிலையிலே 1 கிராம் தங்கத்தின் விலை 13,500, ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,08,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் மட்டுமல்ல, வெள்ளியின் விலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைவு தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. என்றால் கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி அண்மை கால வரலாறு காணாத வகையிலே, கடந்த ஜனவரி 29ஆம் தேதி அண்மை கால வரலாறு காணாத வரையிலே ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,34,400 ரூபாய் என்ற ஒரு புதிய உச்சத்தை தொட்டது. ஒரு சவரன் 1,34,400 ரூபாய். இதனுடன் செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி, இந்த வரி அந்த வரி என அனைத்தையும் சேர்த்தால் 1,50,000 லட்சம் ரூபாயை கடந்துதான் ஒரு சவரன் தங்கத்தையே நாம் வாங்க முடியும் என்ற நிலை இருந்தது ஜனவரி 29. அதற்கு பின் ஏற்றம் இறக்கம், பிறகு வளைகுடாவிலே போர் தொடங்கியது. வளைகுடா போரை அடுத்து அடுத்தடுத்த மாற்றங்கள். எனவே மேல் கீழ் என இறங்கி வந்த தங்கத்தின் விலையிலே தற்போது தடாலடியாக மலவென்ற கடந்த 2 தினங்களில் 5,600 ரூபாய் குறைந்திருக்கிறது. இன்றைய தேதியில் பார்க்கும் பொழுது 1,08,000 ரூபாய் என்ற வகையிலே விற்கப்படுகிறது. எனவே பெரும் சரிவு ஏற்பட்டிருக்க தங்கத்தின் விலையே கடந்த 6 மாதத்தில் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. வெள்ளியின் விலையும் கடந்த ஜனவரி 29ஆம் தேதி 1 கிலோ பார் வெள்ளி 4,25,000 இருந்தது. அது இன்றைய நிலையில் பார்க்கும்போது 2,60,000 குறைந்திருக்கிறது. இதுவும் தடாலடியாக குறைந்திருக்கிறது இந்த 6 மாத அளவிலே பார்க்கும்போது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் தற்போது உலக சந்தையிலே தங்கத்தின் விலை ஏன் இப்படி ஏற்றம் இறக்கத்துடன் காணப்படுகின்ற போது, போர் முடிந்துவிட்டது என்றவுடன் தங்கத்தின் மீது அனைவரும் அந்த முதலீடுகளை செய்து வந்ததால் தங்கத்தின் விலை கிடுகிடென உயர்ந்தது. ஆனால் தற்போது மீண்டும் ஒரு போர் பதற்றம் காணப்படுகிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. இதனால் தங்கத்தின் மீது முதலீடு செய்வதை விட அந்த பங்கு சந்தை மற்றும் டாலரின் மதிப்பும் தற்போது வலுவடைந்திருக்கிறது. எனவே அங்கு டாலரின் மீது டாலரின் மதிப்பு அதிகரித்திருப்பதால் டாலரில் முதலீடு செய்கிறார்கள். இதனால் தங்கத்தின் மீதான முதலீடு குறைவது ஒரு பக்கம் என்றாலும், மறுபக்கத்திலே பெரும்பாலான நாடுகள், இந்தியா உள்ளிட்ட பெரும்பாலான நாடுகள் தங்கமுள்ள தங்கத்தை விற்று வருகிறார்கள். ஏனால் டாலரை அதிகம் வாங்க வேண்டும் என்பதற்காக தங்கத்தை விற்று வருகிறார்கள். இந்த தங்கத்தை பெரும்பாலான நாடுகள் விற்று வருவதால் தங்கத்தினுடைய தேவையை விட உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. தங்கம் அதிகமாக காணப்படுவதால் இது மிகப்பெரிய அளவுக்கு அந்த தங்கத்தின் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கு. உலக சந்தை கணக்கிலே இதுதான் இருக்கிறது. ஆனால் உலக சந்தையை தொடர்ந்து கவனித்து வரும் தங்க நகை விற்பனையாளர்கள், அதே போன்று தங்க நகை வர்த்தகர்கள், தங்க நகை வர்த்தக கணிப்பாளர்கள் ஆகியோரிடம் பேசிய போது அவர்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக தெரிவித்த கருத்து என்னவென்றால், இந்த தங்கத்தின் விலை மேலும் கீழுமாக இருந்தாலும் ஏற்றம் என்பது சில தினங்கள், அந்த வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் உள்ள தங்க நகை விற்பனர்கள் கொடுத்த தகவலை தான் நாம் பகிர்கிறோம். இது ஓரளவு சில தினங்கள் அடுத்தடுத்த வரும் தினங்களிலே ஓரளவு ஏற்றம் இருக்கலாம். ஆனால் ஏற்றத்தை விட குறைவு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே தங்கம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்கத்தை வாங்கி வைப்பது மிகவும் சால சிறந்தது. ஏனென்றால் ஏற்றம் இருந்தாலும் குறைந்த அளவில் தான் ஏற்றம் இருக்கும். ஆனால் குறைவு இருக்கும் பொழுது 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் என்ற வகையிலே குறைவு இருக்கலாம். எனவே தங்கம் வாங்குவதற்கான சரியான நேரங்களில் இது ஒன்று என்ற வகையிலே ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தங்க நகை சந்தை என்பது பங்கு சந்தையை போன்றுதான். எங்கு எந்த உலக அளவிலே எந்த நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் அதனுடைய தாக்கம் நேரடியாக பங்கு சந்தையில் எதிரொலிக்கும். அதே போன்று தங்க சந்தையிலும் எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டது தற்போதைய நிலையிலே. எனவே தற்போது அடிப்படையாக 4 காரணங்கள் சொல்லப்படுகிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு, டாலர் மதிப்பு உயர்வு, தங்கத்தை அதிக அளவு நாடுகள் விற்று வருவது, போர் சூழல் காணப்படுவது, இவைதான் தற்போது தங்கம் குறைவதற்கான காரணம், அடிப்படை காரணிகள் என கூறுகிறார்கள். ஆனால் இந்த காரணிகள் இருந்தாலும் தற்போதைய நிலையிலே
தங்கம் விலை ஏற்றம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய அளவு இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் குறையும் பொழுது அதிக அளவுக்கு குறையும். எனவே தங்கத்தை வாங்குவதற்கு சரியான நேரம் என்பதுதான் தங்க நகை விற்பனையாளரின் கணிப்பாக இருக்கிறது. அதே போன்று தங்கத்தில் முதலீடு செய்வதற்கும் இது சரியான நேரம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இது எது எப்படி இருப்பினும் இது நேரடியான பரிந்துரை அல்ல. நீங்கள் அன்றைய தேதியிலே என்னென்ன விலை விவரங்கள் வருகிறதோ அதற்கு ஏற்ப தங்கத்தை வாங்குவது அல்லது தங்கத்தை முதலீடு செய்வதுதான் மிகவும் சிறந்தது. ஏனென்றால் விற்பனையாளர்கள், நகை விற்பனை சந்தை கணிப்பாளர்கள் அனைவருமே அவரவர் கணிப்பிலே அந்த தகவலை கொடுக்கிறார்கள். நேரடியாக கணிப்பினை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நேரடியாக தங்கத்தின் விலை என்ன உணர்ந்து தங்கத்தை வாங்குவதுதான் எப்பொழுதும் சிறந்தது என்பதுதான் சத்தியம் தொலைக்காட்சியின் அறிவுரை. அதையே நீங்கள் பின்பற்றலாம் என்பதையும் நாங்கள் பரிந்துரைக்கிறோம். எது எப்படி இருப்பினும் தங்கத்தின் விலையிலே தொடர் சரிவு ஏற்பட்டிருப்பது ஒரு மகிழ்ச்சியை நகை வாங்குவோருக்கு ஏற்படுத்தியிருக்கு என்று கூறலாம். பாலாஜி.